சிம்பிளா, ஈஸியா 10 நிமிஷத்துல நம்ம வாழைப்பழத்த வச்சு ஒரு ஹல்வா பண்ண போறோம். ஸ்வீட் கடை ஸ்டைல்ல இருக்கும். 2 வீக்ஸ் வரைக்குமே கெட்டு போகாது. குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸா குடுக்கலாம். இதுக்கு நல்லா பழுத்த வாழைப்பழம் வந்து 6லேருந்து 7 எடுத்துக்கலாம். இத வந்து நல்லா கட் பண்ணிட்டு ஃபைனா அரைச்சு எடுத்துக்கணும். இதுக்கு வந்து நீங்க எந்த வெரைட்டி வேணாலும் போடலாம். நார் இல்லாம இருக்கிற வெரைட்டி நல்லாயிருக்கும். நேந்திரம் பழம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இதுக்கு வந்து சூட் ஆகாது. ஏன்னா லைட்டா புளிப்பு தன்மை அதில இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து போட்டுட்டு நம்ம வந்து டைரக்ட்டா அப்படியே அரைச்சு எடுத்துடலாம். தேவைப்பட்டா கொஞ்சம் சுகர் போட்டு கூட நீங்க அரைக்கலாம். நாட்டு சர்க்கரை இல்லன்னா சுகர். இந்த மாரி ஃபைனா வந்ததுக்கப்புறம் இத முதல்ல வந்து வறுத்துக்கணும். முந்திரி, திராட்சை போட்டு வறுத்துக்கலாம். ஸோ இது வந்து லைட் ப்ரௌனா இருக்கணும். தேவைப்பட்டா பாதாம், பிஸ்தா இதெல்லாம் கூட எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். இப்போ இதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அரைச்சு வச்ச விழுத போட்டுட்டு, அந்த பச்சை வாசனை போயிட்டு, திரண்டு வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணணும். நீங்க மீடியம் ஃப்ளேம்லயே வைக்கலாம். அப்படி மிக்ஸ் பண்ணும்போது, நம்ம ஹல்வா எவ்வளோ நாள் வச்சிருந்தாலுமே கெட்டு போகாம இருக்கும். நம்ம டைரக்ட்டா வந்து சுகர் போட்டு, இந்த பனானா ஹல்வா போட்டோம் அப்படின்னா, சீக்கிரமா கெட்டு போயிடும். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து இது ரோஸ்ட் ஆகணும். அப்பதான் அந்த வாழைப்பழத்தோட பச்சை வாசனையும் போகும், நல்லாவும் இருக்கும். ஸோ இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சுகர் இல்லாமயே அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல கலர் சேஞ்ச் ஆகும். முதல்ல நம்ம போட்டதுக்கு அப்படியே பாதியா குறைஞ்சிடும். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சுகர வந்து கேரமலைஸ் பண்ணணும். நான் 1 கப் சுகர் எடுத்திருக்கேன். முதல்ல கொஞ்சம் போட்டுட்டு, அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊத்தணும். இது கேரமலைஸ் ஆகுறதுக்கு ஃப்ளேவருக்காகவும், அதுக்கப்புறம் கலருக்காகவும் தான் இது. நம்ம ஆர்ட்டிஃபிஷியல் கலரெல்லாம் இத ஆட் பண்ண மாட்டோம். இல்ல கொஞ்சம் தண்ணி ஊத்திடுங்க. அப்படி நீங்க தண்ணி ஊத்தல அப்படின்னா, கிறிஸ்டலைஸ் ஆயிடும், கெட்டியாயிடும். ஸோ இத அப்படியே எடுத்து நம்ம இந்த வாழைப்பழத்தில ஊத்த போறோம். இதிலேயே வந்து கருப்பட்டி, நாட்டு சர்க்கரை, வெல்லம் எதில வச்சு வேணாலும் பண்ணலாம். நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். நிறைய விதத்தில. இப்போ இந்த சிரப்பையும் ஊத்திட்டு, நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ கட்டி இல்லாம இருக்கணும். இதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா திக் ஆகும். இன்னும் எக்ஸ்ட்ரா திக்னஸ் வேணும் அப்படின்னா, 3 விதமா யூஸ் பண்ணலாம். ஒண்ணு கடலை மாவு, சாரி கோதுமை மாவு, அத நெய்யில வறுத்து போடலாம். மைதா மாவு நெய்யில வறுத்து போடலாம். அரிசி மாவு ரொம்ப நல்லாயிருக்கும். கார்ன்ஃப்ளவரும் நல்லாயிருக்கும். நான் கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போடலாம். ஸோ அப்படிங்கும்போது ஹல்வாவோட குவான்டிட்டி இன்னும் நல்லா அதிகமாகும். இன்னும் எக்ஸ்ட்ரா நல்லா ப்ரோட்டீன் ரிச்சா வேணும் அப்படின்னா, நல்ல பாதாம் வந்து பார்த்தீங்கன்னா, வறுத்து அரைச்சு அந்த பவுடரையும் போடலாம். இன்ஸ்டன்ட்டா நம்ம பண்ணுறதுக்கு எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஸோ மீதி இருக்க நான் சுகரையும் போடுறேன். நான் சொன்ன மாதிரி அ ரொம்ப ஹெல்தியா வேணும் அப்படின்னா, நாட்டு சர்க்கரை, வெல்லம் இதெல்லாம் நீங்க ஆட் பண்ணிக்கங்க. இதில வந்து ரொம்ப முக்கியமானது அப்பப்ப கொஞ்சம் நெய் விட்டு மிக்ஸ் பண்ணணும் அவ்வளோதான். இப்ப இந்த மாதிரி உங்களுக்கு திரண்டு வந்துரும். நெறைய பபிள்ஸா இருக்கும். ஒரு கிறிஸ்டலைஸ் ஆன மாதிரி ஒரு அமைப்பு வரும். அதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஃப்ளேவருக்காக ஏலக்காயும், வறுத்த முந்திரி திராட்சையும் போட்டுருவோம். உங்களுக்கு இந்த ஸ்டேஜ்லயே பார்த்தீங்கன்னா தெரியும், பேன்ல ஒட்டாம வந்திருக்கும். ஸோ ரொம்ப டேஸ்ட் வந்து அப்படியே கோயில்ல சாப்பிடுற மாதிரி இருக்கும். ஸோ ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு வச்சுருங்க. அப்பதான் தண்ணி படாம இருந்ததுனா கெட்டு போகாம இருக்கும். இதே மாரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபீஸ் வேணும்னா நீங்க உத்தமி கிச்சன ஃபாலோ பண்ணலாம். கிரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்கு. அதிலயுமே 2000 ரெசிபீஸ் இருக்கு. சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் டாட் இன்ங்கிற வெப்சைட்ட 19 இயர்ஸா ரன் பண்றோம். அதுலயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 8000 ரெசிபீஸ் இருக்கும். ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க.